வணக்கம். எல்லாருமே ரொம்ப ஹாப்பி அண்ட் ஹெல்த்தியாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ கொஞ்சம் ஸ்பெஷல். பாப்பாவுக்கு ஃபர்ஸ்ட் டே சாலிட் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். 6 மந்த் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்தா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் இந்த வீடியோ மார்னிங்லேருந்தே ஷூட் பண்ணியிருந்தேன். அன்னைக்கு நல்ல மழை. காலையில் 6 மணி போல் கூட தூரல் இருந்துகிட்டே தான் இருந்தது. கொஞ்சம் விடிஞ்சு 6:30 போல தான் வாசல் பெருக்கி விட்டுருந்தேன். கோலம் போடலை, நான் அதனால ஷூட் பண்ணலை. எங்கள் ரிலேட்டிவ் ஒருத்தங்க இறந்துட்டாங்க. அவங்களோட 16வது நாள் காரியம் முடிகிற வரைக்குமே வாசலில் கோலம் போடுறது, வீட்டில் விளக்கேற்றி சாமியெல்லாம் கும்பிடக்கூடாது, நான்வெஜ் சாப்பிட மாட்டோம், பூ கூட வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏன் எதுக்கெல்லாம் தெரியாது, சொல்கிறத ஃபாலோ பண்ணியாச்சு, அவ்வளோதான். உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட்ல கூட ஷேர் பண்ணுங்க. அப்புறம் நல்லா சூடான டீ கூட அன்னைக்கு டே சூப்பராக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்புறம் இந்த அரிசி தான் பாப்பாக்காக வாங்கியிருந்தோம். ஆர்கானிக் ஃபார்ம்ல இருந்து டைரக்டா வாங்குற ரைஸ். லைட்டா அந்த பழுப்பு கலர் இருக்கிற மாதிரி தான் இருந்தது. அரிசுமே ரொம்ப பொடியா குட்டி குட்டியா அப்படிதான் இருந்துச்சு. சீரக சம்பா அரிசின்னு சொல்லியிருந்தாங்க. நாங்க இந்த அரிசி தான் வாங்கணும் அப்படின்னு எதுவும் டிசைட் பண்ணிட்டுலாம் இல்லை. அவங்க கிட்ட கேட்குறப்போ இந்த அரிசி சஜெக்ட் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் அதுவே வாங்கிட்டோம். நம்ம சாப்பிட்ற அரிசி கொஞ்சம் பாலிஷ் பண்ணி வரும்ன்றதுனால இந்த அரிசி வாங்கியிருந்தோம். இது பாலிஷ்லாம் பண்ண மாட்டாங்க, டைரக்டா பண்றதுனால கொஞ்சம் பழுப்பு கலர்ல அப்படிதான் இருக்கும். கொஞ்சம் போல அரிசி நல்லா வாஷ் பண்ணிட்டு தண்ணி சேர்த்து வேக வச்சிருந்தேன். ஆனா இந்த அரிசி வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்தது. அது மாதிரி தண்ணி கொஞ்சம் அதிகமா தேவைப்பட்டது. நான் பக்கத்துலயே தண்ணி கொஞ்சம் சூடு பண்ணிட்டு அந்த சூடான தண்ணியே சேர்த்து வேக வச்சுட்டு இருந்தேன். பாத்திரம் கொஞ்சம் பெரிய சைஸ்ல வச்சிருக்கலாம். நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அரிசி தான் இந்த பாத்திரத்திலே வெந்துரும்னு நினைச்சேன். அது ரொம்ப அப்படியே பொங்கி வழிஞ்சிட்டே இருந்தது. ஃபர்ஸ்ட் ஃபுட்ன்றதுனால நான் எதுவுமே பெருசா சேர்த்து இதுல பண்ணல. வெஜ்ஜீஸோ இல்லை ஃப்ரூட்ஸோ எதுவுமே ஆட் பண்ணிக்கல. வெறும் சாதம் மட்டும்தான் கொடுத்துருந்தேன். ஏன்னா கிளைமேட் வேற ஜில்லுன்னு இருக்கு, டைஜஷன் ஆகுமா அப்படின்றது வேற கொஞ்சம் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இல்லைனாலும் பரவாயில்ல, நம்ம இதுவே கொடுத்துக்கலாம்னு சொல்லி வேக வச்சாச்சு. அண்ட் நீங்க என்ன ஃபர்ஸ்ட் ஃபுட்டா உங்க பேபிக்கு கொடுத்தீங்கன்னு கமெண்ட்ல கூட ஷேர் பண்ணுங்க. மார்னிங் டிஃபனுக்கு இட்லியும் அண்ட் சிம்பிளா ஒரு 1 பார்ட் சாம்பார் தான் பண்ணியிருந்தேன். சாம்பார் ரொம்ப சிம்பிள் தான், ரெசிபி ஆட் பண்றேன். பருப்பு வாஷ் பண்ணிட்டு அது கூடவே கட் பண்ணி வச்சிருக்க காய், அப்புறமா வெங்காயம் தக்காளி எல்லாமே சேர்த்துட்டு மஞ்சள் தூள் உப்பு பெருங்காயம் மூழ்கிற அளவுக்கு போல தண்ணி சேர்த்துட்டு ப்ரெஷர் குக் பண்ணிக்கோங்க. 3ல இருந்து 4 விசில் போல வச்சா கரெக்டா இருக்கும். அப்புறம் சுட சுட நல்லா சூப்பர் சாஃப்டா இட்லியுமே ரெடி ஆகிடுச்சு. உடனே ஹாட் பாக்ஸ்க்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. அப்பதான் சாப்பிடும் போது நம்ம சூடா சாப்பிட்டுக்கலாம். எனக்கு ஒரு மேரேஜ்ன்றதுனால வீட்டுல யாருமே இல்லை. நான் என்னோட சிஸ்டருக்கு தான் கால் பண்ணி அவங்கள வர சொல்லியிருந்தேன். அப்புறம் முதல் நாள் அப்பாவுக்கு சாலி ஸ்டார்ட் பண்ண போறோம். பீடியாட்ரிஷனை கன்சல்ட் பண்ணிட்டு அவங்களோட ரெகுலர் டிராப்ஸுமே முடிஞ்சிருச்சு. அதுவும் வாங்கிட்டு வந்துடலான்னு தான் போனது. ஹாஸ்பிட்டல்ல கொஞ்சம் க்ரௌடு. ஒரு 1/2 hour வெயிட் பண்ணுங்க, பார்த்துட்டு போயிடலான்னு தான் சொன்னாங்க. சும்மா இல்லாமல் அந்த மயிலாடுதுறையில் முழுக்கு கடைன்னு ஒன்று போடுவாங்க. இந்த சீசனில் மட்டும் 30 டேஸ்க்கு இருக்கும். இந்த திருவிழா அப்போல்லாம் கடை போடுவாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கும். ஃபுல்லாக நிறைய இருக்கும். அங்கே தான் இந்த மேஷா கிரேட்டர் இதெல்லாம் வாங்கியிருந்தேன். இந்த மாதிரி குட்டி குட்டி திங்ஸ்லாம் நிறைய வாங்கலாம், அவ்வளோ கடை இருந்துச்சு. அப்புறம் இந்த கரண்டி பார்க்க கொஞ்சம் அழகாக இருக்குன்றதுனால எடுத்துகிட்டு வந்தேன். இந்த தாளிப்பு கரண்டி நான் அதுக்கு முன்னாடியே போயிட்டு மெட்ரோ போய் வாங்கிட்டு வந்துட்டேன். ஏன்னா இங்கே போகிறது பிளானே இல்லையா. ஆனால் தாளிப்பு கரண்டி என்னோடது கொஞ்சம் வெயிட் ஆல்ரெடி வச்சுருந்தது. இதுவுமே ஹஸ்பண்ட் தான் வாங்கிட்டு கொடுத்துருந்தாங்க. ரொம்ப வெயிட்டா இருக்கு, பார்த்து வாங்காம இந்த மாதிரி வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஹேண்டில் பண்ண கஷ்டமா இருக்குன்றதுனால இது மட்டும் போய் நான் ஃபர்ஸ்டே வாங்கிட்டு வந்துட்டேன். வாங்கிட்டு வரும்போது தான் ஜஸ்ட் உள்ள போய் சும்மா பார்த்துட்டு மட்டும் வந்துடலாம் அப்படின்னு தான் போய் கொஞ்சம் திங்ஸ் மட்டும் வாங்கியிருந்தேன். ஏன்னா லாஸ்ட் டைம் நாங்கள் ரொம்ப லேட்டாக போயிருந்தோம். அந்த கடையெல்லாம் முடிகிற டைம்ல போயிருந்தோம். பெருசா எதுவுமே இல்லை. ஆனா இப்போ கொஞ்சம் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல போனதுனால நிறைய கடை இருந்தது. பாப்பா வச்சுட்டு எதுவுமே வாங்க முடியல. நாங்க 2 பேரும் பாப்பாவை கேரி பண்ணிட்டு வாங்க முடியல. ஆனா என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பா பாப்பாவை விட்டுட்டு ஃப்ரீயா போனோம்னா இன்னும் கூட நிறைய வாங்கிட்டு வரலாம். சாம்பாருக்கு பருப்பு வெந்ததுக்கு அப்புறமா தண்ணி சேர்த்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தாளிப்பை கூட சாம்பார் பொடி சேர்த்து மிக்ஸ் பண்ணி அதை சேர்த்து கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணோம்னா சூப்பராக ரெடி ஆகிடும். ரொம்ப சிம்பிளாகவே டேஸ்ட் சூப்பராக இருக்கும். வெளியில நல்ல மழை, நல்லா சுட சுட இட்லி சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்தது. இதில் ரேண்டமாக அடிக்கடி பவர் கட் வேற. சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் தான் பாப்பாவுக்கு நாங்கள் ஃபுட்டை கொடுத்துருந்தோம். கோவிலில் வச்சு கொடுக்கணும் அப்படின்னு ரொம்ப நாள் பிளான் பண்ணி வச்சுருந்தது. கடைசியில் இந்த மாதிரி சுச்சுவேஷன் கிரியேட் ஆனதுனால நாங்கள் வீட்லேயே பண்ணிட்டோம். இருந்தாலும் பெருசாக ஃபீல் ஆகலை. லாஸ்ட்டு சஷ்டி வந்தப்போ கோவில்லேருந்து பிரசாதம் வாங்கிட்டு போயிருந்தாங்க, முருகன் கோவில்லேருந்து. அப்போ அந்த லேடி சும்மா பாப்பா பேசிட்டு இருக்கும்போது அவங்க கையில் வச்சுருந்த பிரசாதத்தை லைட்டாக டேஸ்ட் பண்ண பாப்பாவுக்கு கொடுத்தாங்க. அப்போது முருகர் ஃபஸ்ட்டு ஃபுட்டாக அவங்களோட ஃபுட்டாக கொடுத்துட்டாங்க அப்படின்னு எங்களுக்குள்ள ஒரு ஹாப்பினஸ். அதுதான் எனக்கு தெரிஞ்சுது. அப்புறம் பாப்பாவோட சாதமும் நல்லா குழைவாக இருந்தது. மேஷர் வச்சு ஃபஸ்ட் மேஷ் பண்ணி கொடுத்துடலான்னு தான் பார்த்தேன். அப்போவுமே கொஞ்சம் திரியாக இருந்துச்சு. மிக்சர் ஜாரில் போட வேணாம் அப்படின்னு டாக்டர் சொல்லியிருந்தாங்க.
மோஸ்ட்லி மிக்சர் அவாய்ட் பண்ணிக்கோங்க, முடிஞ்ச அளவு மேஷ் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. என்கிட்ட ஸ்டீல் ஃபில்டர் இல்லை அப்போதைக்கு, நான் ஃபர்ஸ்ட் டைம் வேற கொடுக்குறோம், நம்ம தனியாக வேற கொடுக்குன்ற கொஞ்சம் பயம் வேற. அதனால நான் இந்த மாதிரி ஃபில்டரில் மேஷ் பண்ணிக்கிட்டேன். அதுலேருந்து மேஷ் பண்ணி ஃபைனாக வந்துச்சு இல்லையா, அதை மட்டும்தான் கொடுத்துருந்தேன். அப்புறம் இந்த அரிசில் பிளாக் கலரில் இருந்த அரிசிலாம் நான் எடுத்துட்டேன். அதுலேயே ஒரு ரெட் கலரில் கொஞ்சம் அரிசி இருந்துச்சு, அதை 1 or 2 மட்டும் பீசஸ் தான் இருந்திருக்கும். நான் அதை அப்படியே போட்டு, அது குட்டி குட்டியாக அங்கங்கே பிளாக்காக இருக்குது, வேறு எதுவும் இல்லை அது. அப்புறம் நான் ஸ்பூன் வச்சு தான் கொடுத்துருந்தேன். ஃபர்ஸ்ட் டைம் ஃபுட்டை டேஸ்ட் பண்ணுறாங்க, ஃபேஸில் அந்தளவுக்கு சிரிப்பே இல்லை. ஆனால் அந்த ஸ்வீட் வந்து கொடுத்துருந்தப்போ நல்ல நெக் பண்ணி சாப்பிட்டாங்க. அது வந்து ஸ்வீட் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் இதில் சால்ட் எதுவுமே ஆட் பண்ணாமல் அப்படியே தான் மேஷ் பண்ணி கொடுத்துருந்தேன். 2 days ஆகிடுச்சு, இப்போ கொஞ்சம் நல்லாவே சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஈவினிங் போல் நான் ஆப்பிள் பியூரை கூட கொடுத்துருந்தோம், அதுவுமே நல்லா எடுத்துட்டாங்க, கொஞ்சம் லைட்டாக ஸ்வீட்டாக இருக்கிறச்சு. அப்புறம் மதியம் லஞ்சுக்கு மீல் மேக்கர் பிரியாணி தான் பண்ணியிருந்தேன். ஃபர்ஸ்ட் டைம் மேரினேட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் யூஸ்வலாக பண்ணுற மாதிரி பண்ணியிருந்தேன். நான்வெஜ் சாப்பிடாதனால இப்போ இது மாதிரி ஏதாவது தான் பண்ணிக்கிறேன். பிரியாணின்னு எழுதி வச்சாலே சாப்பிடுவாங்கல்ல, அந்த மாதிரி ஆள் தான் என்னோட சிஸ்டர். ஸோ அதனால அதுக்கு ரீக்ரியேட் பண்ணுற மாதிரி மீல் மேக்கர் வச்சு பண்ணிட்டேன். என்னதான் இருந்தாலும் சிக்கன் பிரியாணி மாதிரி வராது, பிரியாணின்னு சொல்லிக்கலாம், அவ்வளோதான். இதில் என்ன ஒரு கொடுமைண்டா, அரிசி வந்து ஊற வைக்க சொல்லியிருந்தேன். 2 கிளாஸ் வந்து அரிசி ஊற வைக்க சொன்னேன். நான் யூஸ்வலாக குட்டியோரு கிளாஸில் வந்து ஊற வைங்க அப்படின்னு சொல்லியிருந்ததுக்கு அவங்க நான் ரெகுலராக போடுற அந்த கிளாஸ், பெரிய கிளாஸு, அதால் ஒரு 2 கிளாஸ் ஃபுல்லாக ஊற வச்சுட்டாங்க. தண்ணி சேர்ப்போம் இல்லையா, அப்போ தான் வந்து நான் கேட்டப்போ இந்த கிளாஸ் இல்லை இந்த கிளாஸ்ன்னு சொன்னாங்க. நான் மசாலா எல்லாமே கொஞ்சம் கம்மியாக போட்டு எல்லாமே ஃபினிஷ் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் என்னத்தை பண்ணேன், அப்படியே பண்ணிடலான்னு சொல்லி அதிலே பண்ணிட்டேன். ஊற வச்ச அரிசும் எடுக்க முடியாதுன்றதுனால மசாலா கொஞ்சம் ரொம்ப சட்டிலாக, காரமும் கம்மியாக அப்படி தான் இருந்துச்சு. ஆனால் ஓகே, டேஸ்ட் ஓகே, பட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குதுன்னு சொல்கிற அளவுக்குலாம் இல்லை. யூஸ்வலாக பண்ணுற மாதிரி வெங்காயம் தக்காளி மசாலாலாம் சேர்த்து வதக்கிட்டு நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அந்த மீல் மேக்கர் சேர்த்துட்டேன், அவ்வளோதான். எதுவும் டிஃப்ரெண்டாலாம் பண்ணலை. சாப்பாடு வந்து நாங்கள் 2 பேர், என் ஹஸ்பண்ட் வந்து மதியம் வந்துடுறேன் அப்படின்ட்டு தான் சொல்லியிருந்தாங்க. அப்போ 3 பேருக்கு மட்டும்தான். ஆனால் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு, பாதி வந்து இதில் வேஸ்ட்டாக தான் போச்சு. ஏன்னா நாங்கள் மதியம் லஞ்ச் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வெளில போயிட்டோம். மார்னிங் ஒரு மேரேஜ் போயிருந்தாங்க இல்லையா, அந்த மேரேஜ் முடிச்சுட்டு அவங்களோட அந்த பொண்ணு மாப்பிள்ளையும் பொண்ணு வீட்டுக்கு வந்து அழைப்பாங்க, அங்கே தான் நாங்கள் போயிருந்தோம். ஈவினிங் போல் போனது, நைட்டு சாப்பிட்டெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் லேட்டாக தான் வீட்டுக்கே வந்திருந்தோம். அப்புறம் சைடிஷ்க்கு கிரேவி அந்த மாதிரி எதுவுமே பண்ணலை. காலிஃப்ளவரை மேரினேட் பண்ணி ஆல்ரெடி வச்சுட்டேன், அதுதான் வந்து ஃப்ரை பண்ணியிருந்தோம். நல்ல ஸ்பைஸியாக பாதி ஃப்ரை பண்ணி எடுக்கும் போதே காலி ஆகிடுச்சு. இது மழைக்கு இதுவும் சூடாக தானே நல்லாயிருக்கும். அப்புறம் மதியம் லஞ்ச் ரொம்ப சிம்பிள், மீல் மேக்கர் பிரியாணி அண்ட் காலிஃப்ளவர் 65. கொஞ்சமாக ரைத்தா மட்டும் வச்சு மேட்ச் பண்ணியாச்சு. என்னதான் அப்படி இப்படின்னு வந்திருந்தாலுமே மழைக்கு நல்லா சூடாக வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. மழை கீழே வந்து ஈரம் கூட காயலை, அந்தளவுக்கு ஒரு வெயில். துணியை சரி போடலான்னு போட்டு கொஞ்ச நேரத்துலேயே அப்படியே சேஞ்ச் அவுட் ஆகி மழை வந்துருச்சு. அப்புறம் இட்லி மாவுக்கு அரிசி வந்து ஊற வச்சுருந்தேன், அதையுமே கையோடையே அரைச்சி வச்சுட்டேன். ஏன்னா போயிட்டு வந்ததுக்கப்புறம் அப்போ தான் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும், இல்லைன்னா வந்த உடனே அரைக்கணும் இல்லையா, அதுக்காகத்தான். உளுந்து ஊறினதுக்கு அப்புறமா உடனேவே நான் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஜில்லனை இருக்கணும் இல்லையா, அப்போதான் வந்து நான் அரைப்பேன். இந்த மாதிரி டிப்ஸ் நீங்கள் என்னெல்லாம் ஃபாலோ பண்ணுவீங்க அப்படின்றத கமெண்ட்ல கூட ஷேர் பண்ணுங்க, நானுமே தெரிஞ்சுக்கிறேன். இன்னைக்கு வந்து வெள்ளை உளுந்து யூஸ் பண்ணியிருந்தேன். வெள்ளை உளுந்து கருப்பு உளுந்து எதுவாக இருந்தாலுமே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அரைப்பேன். கருப்பு உளுந்து வாஷ் பண்ணிவிட்டு அந்த தோல்லாம் எடுத்துருவோம்ல, எடுத்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறமா அரைச்சிக்குவேன். அப்புறம் நான் மாவு அரைச்ச உடனேயே உப்பு போட்டு கரைச்சிட்டு உடனேவே நான் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருவேன். காலையில் மறுநாளுக்கு மட்டும் கொஞ்சமாக வெளில எடுத்து வச்சுட்டு பேலன்ஸ் இருக்கிறத ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். எப்பப்போ தேவையோ அப்போ மட்டும் வெளில எடுத்து யூஸ் பண்ணிக்குவேன். எனக்கு அப்போ தான் கரெக்டாக இருக்கும், இல்லைன்னா புளிச்சிடும். ஒரே டைமில் எல்லாமே வெளில இருந்தால் ரொம்ப புளிப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்காகத்தான் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நான் மாவு அரைக்கும் போது எனக்கு அந்த பொங்கியே வராது, என்ன மிஸ்டேக் பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. இப்போலாம் அப்படி இல்லை, அப்போல்லாம் நான் இடையிலலாம் ஓப்பன் பண்ணிலாம் பார்த்துருக்கேன் பொங்கி வந்திருக்காண்டு. இதுதான் அந்த முழுக்கு கடை. நான் வீடியோ இடையில சொல்லியிருப்பேன் இல்லையா, திருவிழாவில் இருக்கிற மாதிரியே ஷாப் இருக்கும், அவ்வளோ இருக்கும் திங்ஸை, எல்லாமே வாங்கிக்கலாம். அந்த மாதிரி நல்லா சுற்றி பார்த்துட்டு வர்றதுக்கு ஜாலியாக இருக்கும். சுற்றி பார்க்கறதுக்காகவே கூட போகலாம். நான் இங்கே தான் இந்த மேஷர் கிரேட்டர் இதெல்லாம் வாங்கியிருந்தேன். குட்டி குட்டியாக கிளிப்ஸ் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் வீடியோ பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இனி ஒரு விளாக்ல பார்க்கலாம். பாய். அழகா இருக்குமா, இருங்க இதுக்குள்ள ஏதாவது இருக்காங்க. நீங்க பாருவா, இந்த ஸ்பூன் இங்க பாரு, குட்டி குட்டி அழகா இருக்கு, கியூட் கியூட்டா. அண்ணா
ஏய் இதில் ஏதாவது வாங்கலாமா?